Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்ட் குரூப் ஏ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் குரூப் பி போஸ்ட். சரிங்களா? மொத்தம் 3 கேட்டகரி போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67,700 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 47,600, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர் கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்ட் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டிகிரி இன் லா வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் ஷார்ட் ஹேண்டு அதில் வந்து வெள்ளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 120 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் பர் மினிட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் 5 இயர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதே போல் ஷார்ட் ஹேண்ட் ஓகேங்களா, அதில் வந்து 110 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஸ்பீடு இருக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடோட 40 வேர்ட்ஸ் பர் மினிட் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதே போல் ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். சரிங்களா? எல்லாமே இங்கிலீஷ் தான். ஓகேங்களா? அதில் ஸ்பீடு வந்து 100 வேர்ட்ஸ் பர் மினிட்டு. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் பர் மினிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் மாஸ்டருக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மற்றபடி இந்த சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. சரிங்களா? அதே போல் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 30லேருந்து 45 வயசு, சீனியர் பர்சனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு. ஓகேங்களா? அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டைப்பிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒரு 4 ஸ்டேஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு உண்டான க்ரைட்டேரியா என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்கும், எவ்வளோ மார்க் இருக்குது, எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்லேருந்து. ஓகேங்களா? ஸோ தெளிவாக இங்கே பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து தெளிவாக ஒவ்வொரு டேபிளாக ஒரு 3 டேபிள் இருக்குது. சரிங்களா? இந்த 3 போஸ்ட்டுக்கு 3 டேபிள் இருக்குது. தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் தமிழ்நாடு. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஸ்டேட்டு. அதில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை. ஓகேங்களா? சென்னை மட்டும் தான் சென்டர் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 3 சென்டர் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 3 சென்டர் கொடுக்கலாம். அது வந்து உங்கள் ப்ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா ஃபீஸு. அப்புறம் ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கேட்டகரி இல்லாமல் ஓகேங்களா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ஃபீஸ். ஓகேங்களா? ப்ளஸ் பேங்க் சார்ஜ் வரும் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான் பே பண்ணணும். அதாவது யூசிஓ பேங்க் இந்த பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதான் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து முக்கியமான தேதிகள் 4 டிசம்பர் 2024 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 25 டிசம்பர் 2024. சரிங்களா? 25 டிசம்பர் 2024 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிளியராக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் கரெக்டாக மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.